ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தற்சமயம் இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்காங்க. அதில் வந்து T20 சீரியஸ் வந்து ட்ராவில் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட் சீரியஸில் அபாரமாக இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததாக ஒரு நாள் போட்டி இருக்குது, 3 ஒரு நாள் போட்டி இருக்குது. ஸோ இதுலேயும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை கோலி வந்து பண்ணிடுவார். இப்போ ஒரு நாள் போட்டி ஸ்குவாடில் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, லோகேஷ் ராகுல், ஷிகர் தவான், அம்பத்தி ராயுடு, தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ், MS தோனி, ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், சஹால், ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், பும்ரா, கலீல் அகமது மற்றும் முகமது ஷமி இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போட்டி ஸ்குவாடில் இருக்காங்க. இதில் வந்து தல தோனி, ரோஹித் சர்மா மற்றும் கேதர் ஜாதவ் இவங்க 3 பேரும் வந்து ஒரு நாள் போட்டியில் வந்து பயிற்சி மேற்கொள்வதற்காக வந்து ஆஸ்திரேலியா வந்து கிளம்பிட்டாங்க. அந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து வெளியாயிருக்கு. சிங்கம் வந்து களம் இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோனி ரசிகர்கள் எல்லாருமே வந்து தோனி வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஆஸ்திரேலியா தொடருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ வந்து இந்த ஒரு நாள் போட்டி ஸ்குவாட் அப்படிங்கிறது வந்து இந்திய வீரர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வீரர்களுக்கு யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் ராகுல், அம்பத்தி ராயுடு, தினேஷ் கார்த்திக், கேதர் ஜாதவ் மற்றும் குல்தீப் யாதவ், சஹால் இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க வந்து தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உலகக்கோப்பையில் விளையாடுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீரர்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.